அரசியல் அலசல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அண்ணா, கோயம்புத்தூர்ல நடந்த இன்சிடென்ட் வந்து நிறைய பேரால் பேசப்பட்டு வருது. இப்போ என்ன நடந்துச்சாங்க? கோவையில் பிருந்தாவன் நகர், அதாவது ஏர்போர்ட் பக்கத்தில் ஒட்டிய ஒரு காலி கிரவுண்ட் இருக்கான். அந்த காலி கிரவுண்ட் ஒட்டியே ஒரு பிருந்தாவன் நகர்னு ஒரு சின்ன, இப்போது ரியல் எஸ்டேட் பண்ணால் ஒரு சின்ன பிஸ்னஸ், ஒரு கட்டடம் மாதிரி போட்டு கல்லெல்லாம் போட்டு ஒரு ஏரியாவை டெவலப் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. பக்கத்துலேயே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. ரெகுலராக வந்து நைட்டு 11 மணிக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்களே, அவங்க வந்து கோயம்புத்தூரில் வந்து பிஜி படிக்கிறாங்களாம், மாஸ்டர் டிகிரி படிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், ஆட்டோ டாக்ஸி ஓட்டுறவர் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இளைஞரா? ஆமாம், இளைஞர் வந்து ஆட்டோ ஓட்டுறவர். ரெகுலராக வந்து நைட்டு 11 மணிக்கு வந்து அங்கே தான் சந்தித்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். அப்படி டிஸ்கஸ் பண்ணுற நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் அந்த போதை ஆசாமிகள்னு சொல்கிறாங்க. போதை போட்டாங்களா என்ன ஏதுன்னு என்ன ஏதுன்னு தெரியல. அப்படி 11 மணிக்கு வந்து அவரை அந்த முன்னாடி கார் டோரை வந்து ஒரு கொடுவாள் இருக்குல்ல, அரிவாள் இருக்குல்ல, அந்த அரிவாளை வந்து அரிவாளால் வெட்டி பின்னாடி இருக்கிற டோரையும் உடைச்சி அந்த பொண்ணோட ஷால்லாம் இருக்குல்ல அதை எடுத்து கிழிச்சு அந்த ஃபஸ்ட்டு அந்த அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவரை வந்து மண்டையில் பின்மண்டையில் செமையாக அடிச்சிருக்காங்க. அடித்து அவர் கீழே விழுந்துடுறாரு. விழுந்து ரத்தம் பயங்கரமாக வெளியே வந்துடுது. ஒன்று அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு ஒரு 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 புதற்குள்ளே போயிட்டு அந்த 3 போதை ஆசாமிகளும் அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆண் நண்பர் தான் விடியற் காலையில் போயிட்டு பீலமேடு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே போலீஸ் விரைந்து அந்த பொண்ணை போய் பார்க்க போயிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து நிர்வாணமாக இருக்கிறதாகவும் போலீஸ் தரப்புலேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ரிப்போர்ட் கொடுத்த உடனே இந்த 3 பேரையும் நம்ம எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. தனிப்படை எடுத்த பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா தீவிரமாக வந்து வலைவீசி தேடுறாங்க. தீவிரமாக வலைவீசி தேடுறதுல அங்கே இருக்கிற லோக்கல் ஏரியாவிலேருந்து யார் என்ன இதெல்லாம் பார்க்குறாங்க. இன்னொன்று, அந்த காலி கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா கிடையாது. அப்போது எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னும் போது இன்னும் சிவியராக ஆள் போட்டு இன்னும் இதெல்லாம் தேடி இருக்காங்க. தேடும் போது 3 பேர் வந்து அந்த விஷயத்தில் வந்து சம்பவக்காரரில் பேர் வந்து வந்திருக்கு. அந்த 3 பேரில் சிவகங்கை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அந்த 3 பேர் யாராருன்னா தவசி, சதீஷ், கருப்புசாமி அப்படின்ற மாதிரி 3 பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டிட தொழில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள். இவங்க எப்படி அந்த பெண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாகவே அந்த மாதிரியான இடங்களில் விவாதிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த 3 பேரும் வந்து 3 மாதமாக கண்காணிச்சிட்டே இருக்காங்க. கண்காணிச்சிட்டே இருக்கும் போது பக்கத்துலேயே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அப்போது இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு அந்த குற்றத்துக்கு ஒரு ஆட்பட்டதாகவும் ஒரு எவிடன்ஸாகவும் சொல்கிறாங்க. 3 மாதமாக கவனித்து அந்த பொண்ணை வந்து இப்படி பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. அதே சமயம் கருப்புசாமி, காளியப்பன் இவங்க 2 பேர் மேலேயும் ஆல்ரெடி பல வழக்குகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சரி, இப்படி ஒரு வழக்குகள் போலீஸ் தரப்புல தான் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்க 3 பேரும் வந்து பிடிபட்டுறாங்க. பிடிப்பட்ட உடனே அந்த சந்திரசேகர் அப்படின்ற ஒருத்தர் வந்து 3 பேரும் பிடிச்சிடுறாரு. பிடிச்ச உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த சந்திரசேகரன்ற காவல் ஆய்வாளரை வந்து காலில் வந்து வெட்டிட்டு 3 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. ஓடின பின்னாடி இந்த 3 பேர் தப்பிக்கிறாங்களேன்னு சொல்லும் போது மற்ற போலீஸார் என்ன பண்ணுறாங்களா அவங்கள வந்து காலில் சுட்டுறாங்க. கையிலி காலெல்லாம் சுட்டுறாங்க. சுட்ட உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. சந்திரசேகரும் அட்மிட் ஆகுறாரு. அட்மிட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து சுற்றி வளைச்சது யார், எப்படி இந்த 3 பேரை பிடிச்சாங்கன்றதுல சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் அர்ஜுனும் அதே சமயம் தினேஷ்ன்றவரும் தான் அவங்கள வந்து இவங்க 3 பேரையும் தனிப்படை வச்சு பிடிச்சிருக்காங்க. அதில் முக்கிய பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த அடுத்தடுத்து இதுக்குள்ளே என்னென்ன சிக்கல் இருக்குது, அந்த பொண்ணை எப்படி இதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி காவல் ஆய்வர்களை வந்து தொடர்ச்சியாக ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆய்வு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து தமிழ்நாடு முழுசும் பேசுபொருளாக இருக்குது. என்ன அப்படி பேசுபொருளாக இருக்குன்னா, தாவேக தலைவர் விஜய் வந்து இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் வந்து பாஜக தலைவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கண்டனம் தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் வந்து கோவை அந்த பீலமேடு பகுதியில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா இருக்காங்க. 12 மணிக்கு முடிஞ்சிருக்கு நேரம். அதே சமயம் இன்னும் சில அதிமுக மற்ற எல்லாமே கூட்டு நடவடிக்கை வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க. சரி, ஒரு பக்கம் இப்படி இருக்கையில் இந்த விஷயம் நம்மளும் கிட்டத்தட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சி மீது தொடர்ச்சியாக விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போது இந்த விஷயத்தில் சாதி சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், பெண்கள் சார்ந்தக்கு பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் வந்து இன்றைக்கு நிலைமையில் திராவிட மாடல் ஆச்சுன்னு வெளியே சொல்லிக்கிறாங்களே தவிர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது மற்ற மாநிலத்தோட தமிழ்நாடு பரவாயில்ல தான்ப்பா. மற்ற மாநிலத்தோட பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிற
இந்த திமுக அரசு, கேடுகட்ட அரசு, இந்த விஷயத்துல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? பல விஷயத்துல பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது, மாற்றுக்கிறதே கிடையாது. பெண்கள் சார்ந்த விஷயத்துல என்ன ஆக்ஷன்? இதுதான் உங்களோட இதா? அப்ப ரேப் நடக்கணும்ன்றீங்களா? பெண்கள் பாலியல் வன்கொடுமை நடக்கணும்னு சொல்ல வர்றீங்களா? என்ன உங்களோட பாயிண்ட்? என்ன உங்க ஜஸ்டிபிகேஷன்? ஒரு பொண்ணு 3 பேர் இது பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க, அது மட்டும் இல்ல. அதே சமயம் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்திலே அதே தான் சொன்னீங்க. அப்போ பெண்கள் தொடர்ச்சியா ஒரு பொதுவெளியில எங்குமே போக கூடாதா? அவங்களுக்கு கேட்ட சுதந்திர நாடுன்றீங்க, மற்ற மாநிலோட சூப்பர் இதுன்றீங்க. இப்ப பெண்கள் வெளியே போக கூடாதா? பேசவே கூடாதா? நைட்டு ஒரு 10 மணி ஆனாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற நிலைமை தானே இருக்கு. சென்னையா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், மற்ற எல்லா பகுதியிலும் அப்படித்தானே இருக்கு. நீங்க என்னதான் ஆக்ஷன் எடுக்கிறீங்க? திராவிட மாடல், சிறப்பு, மகளிர் இது மட்டும் போதுமா? பெண்களுக்கான பாதுகாப்பா இருக்கட்டும், சாதி ரீதியான கலவரங்களா இருக்கட்டும், இந்த விஷயத்துல என்னவா பண்றீங்க? ஜீரோவா இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அதாவது நம்ம அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல சரி, நிறைய பள்ளிகள்ல இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை, ஆமா, சிறு குழந்தைகள் கூட 13 வயசு ஆசிரியர்களே இதை பண்றதா இருக்கட்டும். அது தாண்டி அமைச்சர்கள், நிறைய எம்எல்ஏ அமைச்சர்கள் மேலே இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை இருக்கு. காவல்துறை நம்ம என்ன இதுல பார்க்க முடியுது அப்படின்னா, தமிழகம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, எல்லாத்தையும் சிறந்த தமிழ்நாடுனா கூட ஒரு பேசிக் விஷயம் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு, அது குறிப்பா பெண்களை இப்ப கேக்குறாங்க இல்லையா, இப்ப இந்த பொண்ணு கூட என்ன கேக்குறாங்க, நைட்டு 11 மணிக்கு அந்த பொண்ணுக்கு அங்க இது அபத்தம்ன்றேன். அண்ணா 11 மணிக்கு அங்க பொண்ணுக்கு என்ன வேலை கேள்வி கேட்கறது எந்த வரைக்கும் கேள்வி? அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பொண்ணு எதுக்கு 11 மணிக்கு போச்சு? சில முற்போக்கு உடவியல்னு சொல்லிக்கிறவங்க, சில முற்போக்குன்னு பேசி சமூக நீதி, திராவிடம், பெரியார்னு சொல்ல அயர் அடித்தார் ஸ்டாலின், பறந்தடித்தார் ஸ்டாலின் பேசுற கவுண்டர் கொடுக்குறவங்க கூட 11 மணிக்கு என்ன வேலை? ஏன் வெளியே போவே கூடாதா பெண்கள்? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? புரியவே இல்லை எனக்கு. இப்போ சட்டங்கள் ஒரு உங்க ரவுடிசம் இருக்குன்னா அந்த ரவுடிசம் நீங்க போகாதீங்க. ஆனா அந்த ரவுடிசத்தை அந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் ரவுடிசம் பண்றாங்க பசங்க, கஞ்சா போதையில் இருக்காங்க. அப்போ அந்த ஏரியாவுக்கு நீ போகாத அப்படின்றது. அப்போ ரவுடி பெருகிட்டே தான் இருப்பான், ரவுடிசம் அதிகமாயிட்டே தான் இருக்கும், போதை கலாச்சாரம் அதிகமாயிட்டு தான் இருக்கும். நீங்க சேஃபா இருக்கணுன்றது உண்மையிலே இந்த அரசும் பெண்கள், இந்த பிற்போக்குத்தனத்தை பெண்கள் எங்கேயுமே உள்ளவும் இருக்கும், எங்குமே போகக்கூடாதுன்றது இதை காப்பாற்றுறது உங்களோட கருத்தா இருக்கு. அப்போ அந்த ரவுடிசத்தை நீங்க கலைக்க மாட்டீங்க, கஞ்சா போதையை கலைக்க மாட்டீங்க. அப்போ ஆனா பெண்கள் மட்டும் நீங்க அமைதியா இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, எங்கேயும் போகாதீங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்குள்ள எந்த இடத்துக்கு போகும்போது வீட்டுக்குள்ளேயே இருக்கு, எவ்வளவு நல்ல பொண்ணு. அப்போ நீங்க மாற்று சொல்லிக்கிறீங்களே, திராவிடம்னு சொல்லிக்கிறீங்களே, வெளியே போகவே கூடாதா? பேசவே கூடாது? ஒரு ஆண் நண்பர் கூட ஒரு ஆண் பெண் உரையாடவே கூடாதா? யூரோப் மாடல்ன்றீங்க, யூரோப்பை போல் வளர்ந்து கொண்டதுன்றாங்க. யூரோப்பை நீ போய் பார்த்திருக்கியா? நிஜமே என்னோட கேள்வி அதுதான். யூரோப் போய் பார்த்துருக்காரா? போனாரு. யூரோப்லனா நைட்டு 1 மணிக்கு லண்டன்ல நீங்க ஒரு பீச்சில் போனா கூட 1 மணி வரையும் அங்க சுதந்திரமா இயல்பா சுத்தி திரிவாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கடைசியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர் உத்தரப்பிரதேசில் ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க இந்த வேர்ல்டு கப்ல, பாலியல் சென்டர் பண்ணியிருக்கான். நீங்க எதுக்கு போறீங்கன்னு அந்த அமைச்சர் ஒருத்தன் கேட்கறான். இப்போ எதுவும் இல்ல, காவலர் ஒருத்தர் ரேப் பண்ணாரு, என்ன சட்டம் எடுத்திருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு மக்கள்கிட்ட சொன்னாதானே மத்தவன் பயப்படுவான். அப்ப சட்டங்கள் என்ன கடுமையாக்கப்படவில்லை, சட்டங்கள் என்ன இது போன்ற தொடர்ந்து குற்றம் இழைப்பவர்களுக்கு இன்னும் ஆதரவா தானே அந்த அரசு செயல்படுதுன்னு கேள்வி எழுப்புது. கண்டிப்பா. ஏன்னா பெண்களுக்கு தொடர்ச்சியான இந்த மாதிரியான பாதுகாப்பு இல்லாம தொடர்ச்சியா இந்த மாதிரியான விவாதங்களாக செய்ய வேண்டியதா இருக்கு. நாமும் நிறைய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் பார்க்கணும். அதே சமயம் அந்த பார் ஒன்று இருக்குல்ல, டாஸ்மாக் பார் இருக்குல்ல, அந்த பாரை நாம் தமிழர் கட்சி உடைச்சிருக்காங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா பார் இருக்கிறதுனால அந்த டக்குன்னு ஆக்ஷன் எடுக்குது அந்த பசங்களோட. ஏன்னா போலீஸ் அது ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது. பாரோட போதை கலாச்சாரம் இது ஒரு பெரிய அம்சமா இருக்கு. அப்போ இதை உடைச்ச விஷயங்களும் பாராட்ட வேண்டிய விஷயம். உண்மையிலே சொல்ல போனா அந்த பெண்ணுக்கான நீதி உடனே கொடுக்கப்பட வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் எப்படி ரொம்ப காலம் தாழ்த்தி இன்னமும் அதுக்கு என்ன தீர்வு இல்லை, ஒண்ணுமே கிடையாதுன்ற அளவுக்கு தான். இதை பற்றி கூட்டணி கட்சிகள் எவ்வளவு கருத்து தெரிவிச்சாலும், எவ்வளவு வேண்டுகோள் விட்டாலும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க இந்த அரசு. கண்டிப்பா. இதை நம்ம எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்க? கூட்டணி கட்சி நம்ம கொள்கை ரீதியான கூட்டணியும் ஒன்றிணைகிறாங்க, அவங்க இதை தப்பு கண்டிச்சு சொல்றாங்க, இது இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கங்கிறாங்க. அதை காதுல வாங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி ஒரு கேள்வி எழுப்புதுல. அப்போ தொடர்ச்சியா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்துல திரும்பவும் சமரசமா ஒரு கோர்ட்டில் நான் தனிப்படை அமைக்க போகிறேன், சிபிஐக்கு உடைய போகிறேன் அப்படின்லாம் இந்த காலம் தாழ்த்தாம அந்த 3 பேருக்கும் தக்க தண்டனை ஏற்படுத்தணும். ஏற்படுத்துற மட்டும்தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இன்னும் மேலும் பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் கல்வியில் முன்னேற முடியும். பாதுகாப்பு இருந்தால் தான் பெண்கள் சுதந்திரம் வெளியே போவாங்க. அப்படி இருந்தால் தான் பல துறையில் அவங்க சாதிப்பாங்க. அப்படி நீங்கள் வாய்ப்பை திரும்ப இந்த ஒரு அரசியல் காயினாக பயன்படுத்திட்டு, ஒரு அரசியல் சூழ்ச்சமாக பயன்படுத்தி இது ஆக்ஷன் எடுத்த உடனே சூப்பர் ஆச்சுன்ற மாதிரிலாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்கள் அடிப்படை, உங்கள் கட்சிக்குள்ளேயே இதோட அடிப்படை கொள்கையும் கோட்பாடாகவும் இருக்கணும்.
மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்கன்றதுக்காகவோ மக்கள் வந்து போராடுறதுக்காகவும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. உங்களுக்குள்ள இது அடிப்படை உரிமையாகவும் அடிப்படை ஒரு செக்ஷனாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எந்த இடத்துலையும் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காது அப்படின்றதான் நம்மளோட கருத்தாகும். இதில் காவல்துறை என்ன சொல்கிறாங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிச்சது உண்மையாகவே. அதாவது சிசிடிவி கேமரா இருக்கிறதா சரியாக ஒர்க் ஆகலை, லைட் இருந்துச்சா நாங்கள் சரியாக ஓடலை. அப்போ இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காவல்துறை 5 பேர் இருக்காங்க, பெட்ரோல் 2 அமைச்சிருக்கோம் எல்லாம் சொல்கிறீங்க, சிசிடிவி கேமரா இல்லை, லைட்டிங்ஸ் இல்லைன்னா அப்போ அங்கே எதுக்கு? அது ஒரு ஏர்போர்ட் பக்கத்தில், அப்போ எவ்வளோ அங்கே பாதுகாப்பு இருக்கணும்? ஏர்போர்ட்னா அங்கே நிறைய பேர் வருவாங்க போவாங்கன்னு, அப்போ எவ்வளோ பாதுகாப்பு இருக்கணும்? அந்த இடத்துல இப்படி இருக்கும்போது, இன்னும் கல்வி நிறுவனங்கள் இப்படி நடக்கும்போது இன்னும் பொதுமக்கள் வெளியே போய் நடமாட முடியாத சூழல் இங்கே இருக்குது. இதுக்கான மாற்று தீர்வு அரசு என்னவா எடுக்க போகுதுங்கிறத பார்க்கணும். கண்டிப்பாக பொறுத்து பாபு. மற்றொரு பதிவு நன்றி. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.